அனைவருக்கும் வணக்கம். நாடே புத்தாண்டை வரவேற்க காத்துட்டு இருக்கும்போது சென்னையில் மட்டும் ஒரு பதற்றங்க. ஆமாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்க நாயை அப்புறப்படுத்த மாநகராட்சி முடிவு செஞ்சு 4 மணிக்கு அப்புறப்படுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு 2 மணிலேருந்து அங்கே பல நல்லுள்ளங்கள், கருணை உள்ளங்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட மாநகராட்சி நாய் பிடிக்கிற வண்டி, காவலர்கள், துணை ராணுவம் இவ்வளவும் எதுக்கு தெரியுங்களா? இந்த அப்பாவி நாய்களை பிடிக்கிறாங்க. அங்கே குவிந்த நல்லுள்ளங்கள், கருணை உள்ளங்கள் போராடினாங்க, கேட்டுக்கிட்ட உட்காந்தாங்க, சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் நிலைமை கை மீறி போகும்போது கையெடுத்து கும்பிட்டாங்க. தான் தன்மானத்தை எழுந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாங்க. யாருங்க இவங்களாம்? எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கருணையை தவிர வேறு ஒரு காரணமுமே கிடையாதுங்க. இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க சுய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க பிற உயிர்களுக்காக ஓடி எவ்வளோ மணி நேரம், எத்தனை மணி நேரம் அங்கே போராடி இருக்காங்க தெரியுங்களா? கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க. எதுக்காக தெரியுங்களா? அந்த உயிர்களுக்காக. அது கருணை இல்லையா? திருத்தணியில் ஒருத்தவனை பல பேர் சேர்ந்து வெட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்ன குறைஞ்சது? கருணை மட்டும் தானே குறைஞ்சது. அந்த கருணை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதே. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதானங்க நீதித்துறையோட மாண்பு. ஆனால் இன்றைக்கி பல அப்பாவி உயிர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களே, எப்படி? இதே நீதிமன்றத்தில் பல குற்றவாளிகள் சிறைக்கு செல்லாமல் தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனால் இந்த நீதிமன்றத்திலேயே வாழ்ந்த பல நிரபராதிகள், பல அப்பாவி உயிர்கள் இன்றைக்கி சிறை சென்றிருக்குங்க. இவ்வளோ பெரிய கொடுமை எப்படி ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை? இதெல்லாம் பார்க்கும்போது வள்ளலார் சொன்னது தாங்க மறுபடியும் நான் சொல்ல தோணுது. கருணை இல்லா ஆட்சி கடிகி உரிய. இந்த அப்பாவி உயிருக்காக குளிர கூட பொருட்படுத்தாமல் இரவிலிருந்து பகல் வரையும் முழுக்க முழுக்க போராடிய அனைத்து கருணை உள்ளத்துக்கும் நான் முதல்ல தலை வணங்கிக் கொள்கின்றேன்.